வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் காஸ்ட் அக்கவுண்டிங்ல கான்ட்ராக்ட் காஸ்டிங்கோட ஃபார்மேட் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா, இந்த ஒன் ஷாட்ல நம்ம அதோட ஃபார்மேட்ஸ வந்து பார்க்கலாம். எஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது சிம்பிள் ஃபினிஷ் கான்ட்ராக்டோட ஃபார்மேட். அதாவது சிம்பிள் ஃபினிஷ் கான்ட்ராக்ட்ன்றதுல கான்ட்ராக்ட் பிரைஸ் உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. ஓகே. இது வந்து கான்ட்ராக்ட் பிரைஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒர்க்ஸ் சர்டிஃபைடும் அன்சர்டிஃபைடும் இருக்காது. கான்ட்ராக்ட் பிரைஸ் தான் இருக்கும். அப்ப அந்த கேட்டகரியில நம்ம இந்த கான்ட்ராக்ட் பிரைஸ கிரெடிட்ல போடுறோம். ஓகே. இப்ப வந்து நமக்கு இங்க வர ப்ராஃபிட் வந்து நோஷனல் ப்ராஃபிட் கிடையாது. வெறும் ப்ராஃபிட் ஃப்ரம் த கான்ட்ராக்ட் தான். ஓகே. மத்தபடி எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் டெபிட் பண்றோம். அண்ட் மெட்டீரியல் ஆன் ஹேண்ட், மெட்டீரியல் ரிட்டர்ன் மோஸ்டா பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வரும். பெரிய ஐட்டம்ஸ் எதுவும் வந்து இதுல வராது. சிம்பிள் ஃபினிஷ் கான்ட்ராக்ட்ல. இது வந்து 5 மார்க்ல உங்களுக்கு இந்த சிம்பிள் ஃபினிஷ் கான்ட்ராக்ட் கேட்கலாம். ஓகே. சிம்பிள் ஃபினிஷ் கான்ட்ராக்ட்ன்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஒர்க் சர்டிஃபைடும் ஒர்க்ஸ் அன்சர்டிஃபைடும் இருக்காது. ஓகே. எஸ். இப்ப நெக்ஸ்ட் ஃபார்மேட் பார்க்கலாம். இது இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் அக்கவுண்ட். அதாவது இதுதான் நம்மளோட அந்த அன்பினிஷ்ட் கான்ட்ராக்ட். ஓகே. அது சிம்பிள் பினிஷ்ட் கான்ட்ராக்ட் பார்த்தோம் இல்லையா? இது வந்து கம்ப்ளீட் ஆகாத கான்ட்ராக்ட். ஏன்னா ஒரு கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல கம்ப்ளீட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட எடுத்துக்கோ சில கான்ட்ராக்ட் எல்லாம். ஓகே. ஒரு பில்டிங் ஆஃப் டேம், பிரிட்ஜ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டைம் எடுத்துக்கும் இல்லையா? அப்ப அந்த இயர் எண்ட்ல இவங்களுக்கு ப்ராஃபிட் என்னன்றத அசர்டைன் பண்றதுக்காக இந்த இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. அதனாலதான் இங்க வர ப்ராஃபிட்ட நம்ம நோஷனல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவல் ப்ராஃபிட் இது கிடையாது. இது நோஷனல் ப்ராஃபிட். ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் நிறைய வருஷம் இருக்கிறதுனால ஒரு இயர் எண்ட்ல இதுல என்ன ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கான்ட்ராக்ட் அக்கவுண்ட்டை ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து மெட்டீரியல்ல வந்து பர்ச்சேஸ், இஷ்யூட் ஃப்ரம் ஸ்டோர், டிரான்ஸ்பர்ட் ஃப்ரம் அதர் கான்ட்ராக்ட். ஓகே. அப்புறம் டைரக்ட் வேஜஸ், பிளான் பர்ச்சேஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதோட அவுட்ஸ்டாண்டிங்லாம் ஏதா இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். ஓகே. இது ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்றது என்னன்னா, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மெட்டீரியல் ஏதா இருந்துச்சு, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பிளான்ட் ஏதா இருந்துச்சு அப்படின்னா அதை டெபிட் பண்றோம். ஓகே. டெபிட்ல எல்லாம் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ். அண்ட் கிரெடிட்ல பாருங்க, உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ரிட்டர்ன் டு சப்ளையர் ஏதா இருந்துச்சு, ரிட்டர்ன் டு ஸ்டோர், டிரான்ஸ்பர் டு அதர் கான்ட்ராக்டுக்கு ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெட்டீரியல் சோல்டு, மெட்டீரியல் இன் ஹேண்ட், பிளான்ட் அதோட டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணி போடுறோம். பிளான்ட் சோல்டு. ஓகே. மெட்டீரியல்ல ஸ்டோலன், டெஸ்ட்ராய்டு, இல்ல பிளான்ட் ஸ்டோலன், டெஸ்ட்ராய்டு இது மாதிரிலாம் எதா இருந்துச்சு அப்படின்னா. அப்புறம் லாஸ் ஆன் சேல் ஆஃப் மெட்டீரியல். இது வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் பிளான்ட். ஓகே. பிளான்ட் இன் ஹேண்ட் லெஸ் டெப்ரிசியேஷன். ஓகே. இது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். பாருங்க, இந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் தான் நான் சொன்ன சிம்பிள் பினிஷ் கான்ட்ராக்ட்ல இருக்காது அப்படின்ட்டு. ஓகே. எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு நோஷனல் ப்ராஃபிட் கிடைக்குது இல்லையா? அந்த நோஷனல் ப்ராஃபிட்டை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்க்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே. எவ்வளவு ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அண்ட் எவ்வளவு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. ஓகே. அது என்னன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, transfer of notional profit to profit and loss. அதாவது when work certified is less than 25% of contract price. contract priceல work certified கண்டுபிடிக்கணும். எவ்வளவு percentageன்ட்டு. இது வந்து just என்னன்னா ஒரு ஃபார்முலா போடுறது மூலமா உங்களுக்கு வந்துரும். அதாவது work certified divided by contract price. அப்ப உங்களுக்கு percentage வந்து தெரிஞ்சிரும். ஓகே. டெசிமல்ல வரும். அதை இன்டூ 100 போட்டோம்னா நமக்கு பர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சிரும். அது 25%க்கு லெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராஃபிட் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு P&L. ப்ராஃபிட் வந்து எதுவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு போடக்கூடாது. மொத்தமா எங்க போடணும்? ரிசர்வ்க்கு போடணும். இப்ப நம்ம பார்த்தோம் நோஷனல் ப்ராஃபிட்ட ஒன்னு பாதி வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் அண்ட் பேலன்ஸ் வந்து ரிசர்வ்க்கும். அந்த பார்ட் தான் இப்ப கிளாசிஃபை பண்றதுக்கான ரூல் இது. ஓகே. அப்ப ஒர்க் சர்டிஃபை டிவைடட் பை கான்ட்ராக்ட் பிரைஸ் போட்டு 25%க்கு கம்மியா வந்துச்சு அப்படின்னா எல்லாமே ரிசர்வ்க்கு போட்டுடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு எதுவுமே கிடையாது. Okay, when work certified is 25% or more but less than 50%. ஓகேவா? அதாவது 25% ஓட ஜாஸ்தி இருக்கு. ஆனா 50% ஓட லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா notional profit into 1/3 into cash received divided by work certified. இப்ப கால்குலேட் பண்ணி வர அமௌண்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு போடணும். அண்ட் பேலன்ஸ் வந்து ரிசர்வ்க்கு போடணும். புரிஞ்சுச்சா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா when work certified is 50% or more. ஓகே. 50% அதுக்கு மேல இருந்துச்சு
அப்படின்னா, அதாவது ஒர்க் சர்டிஃபைட் டிவைடட் பை கான்ட்ராக்ட் பிரைஸ் போடுறோம் இல்லையா, அப்படி கிடைக்கிற பெர்சன்டேஜ் வந்து 50 அண்ட் above இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், நோஷனல் ப்ராஃபிட் இன்டூ 2/3 இன்டூ கேஷ் ரிசீவ் டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைட். இதை வந்து இந்த கால்குலேஷன் போட்டு வர அமௌண்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு போடணும். அண்ட் பேலன்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுக்கு போடணும், ரிசர்வ்க்கு போடணும். ஓகே, எஸ், இதுதான் வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஃபார்மேட் பார்த்தோம். அதுக்கப்புறம் நோஷனல் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதை வந்து எப்படி நம்ம டிவைட் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் அண்ட் ரிசர்வ்க்கும் போடணும் அப்படின்றத பார்த்தாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் இது பாருங்க, இது வந்து பிளான்ட் வேல்யூ அட் த எண்ட். அதாவது பிளான்ட்டோட வேல்யூ மட்டும் எண்ட்ல போடுறது, அதாவது கிரெடிட்ல போடுறதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன கால்குலேஷன், ஏன்னா பிளான்ட் ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி வேல்யூ ஆஃப் பிளான்ட் அட் த எண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது பிளான்ட் ஓகே பிகினிங்ல லெஸ் பிளான்ட் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும், பிளான்ட் ஏதாவது ஸ்டோலன் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும், பிளான்ட் ஏதாவது டெஸ்ட்ராய்டு இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும், லெஸ் பிளான்ட் சோல்டு ஓகே ஏதாவது சேல் பண்ணிருக்காங்க அதோட காஸ்ட் பிரைஸ் அதை மைனஸ் பண்ணணும். இதுதான் வேல்யூ ஆஃப் பிளான்ட் அட் த எண்ட். இந்த வேல்யூ ஆஃப் பிளான்ட் அட் த எண்ட்ல தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப அந்த டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டு வர அமௌண்ட் தான் பிளான்ட் ஓட வேல்யூ அட் த எண்ட். ஓகே, எஸ். இப்ப அடுத்து பாருங்க பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் முடிஞ்சது இல்லையா, இப்ப பேலன்ஸ் ஷீட் போட போறோம். பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் கொடுத்திருந்தாங்கன்னா போடுங்க. அதாவது பேலன்ஸ் ஷீட்ல ஃபுல் பேலன்ஸ் ஷீட்டும் இருக்கலாம். ஃபுல் பேலன்ஸ் ஷீட்ன்றது என்னன்னா ஷேர் கேபிட்டல் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுல் பேலன்ஸ் ஷீட். இல்ல வெறும் நம்ம வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை வச்சே நம்ம பேலன்ஸ் ஷீட் போடணும் அப்படின்னா அதுக்கு பேரு பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆகாது. எப்பவுமே பேலன்ஸ் ஷீட் அசட்டும் லயபிலிட்டியும் டேலி ஆகும் இல்லையா, அப்படி டேலி ஆகாம வெறும் பேலன்ஸ் மட்டும் நம்ம அப்படியே போட்டுருவோம். ஓகே, ஈக்குவலா வராது, டோட்டலும் போட மாட்டோம். அது பேரு பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, இது வந்து ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபுல் பேலன்ஸ் ஷீட் தான். ஓகே, பாருங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டுருவோம். அப்புறம் லாஸ் ஃப்ரம் த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்துச்சுன்னா போட்டுட்டு இப்ப கான்ட்ராக்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, நோஷனல் ப்ராஃபிட் நோஷனல் லாஸ் கிரெடிட் சைட் பேலன்ஸ் வந்துச்சுன்னா அந்த மாதிரி லாஸ் வந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணணும். மெட்டீரியல் லாஸ்ட் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும். பிளான்ட் லாஸ்ட் இருந்துச்சுன்னா அதுல மைனஸ் பண்ணணும். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்ல போட்ட இன்ஃபர்மேஷனே தான் இங்க என்ன பண்றோம் அப்படின்றத மட்டும் பாருங்க. ஓகே, இதுதான் அடிஷ்னலா இருக்கிறது ஷேர் கேபிட்டல்ன்றது. ஓகே, அப்புறம் பிளான்ட் லெஸ் டெப்ரிசியேஷன். ஓகேவா, கரண்ட் அசெட்ல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ரிட்டர்ன் டு ஸ்டோர்ஸ், மெட்டீரியல் ஆன் ஹேண்ட், அப்புறம் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல பாத்தீங்கன்னா ஒர்க் சர்டிஃபைட் ஒர்க்ஸ் அன்சர்டிஃபைட் வருது. இதுல நம்ம கேஷ் ரிசீவ்ட மைனஸ் பண்ணணும் அண்ட் ரிசர்வ மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்ப வந்து நமக்கு பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆயிடும். ஓகேவா, இதுதான் ஒரு சிம்பிளான பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட். அடுத்து பார்க்கலாம் 2 or more கான்ட்ராக்ட் அப்படின்னும் போது 10 மார்க் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 or more கான்ட்ராக்டுக்கு நமக்கு வந்து கேட்பாங்க ப்ராப்ளம்ஸ். அப்ப 2 கான்ட்ராக்டா இருக்கட்டும் இல்ல அதுக்கு மேற்பட்டு இருந்தாலும் இத மாதிரி தனித்தனியா போடணும். கான்ட்ராக்ட் 1, கான்ட்ராக்ட் 2, கான்ட்ராக்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு காலம் வச்சு நம்ம வந்து தனித்தனியா, மத்தபடி இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஒரு இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட்ல எப்படி போட்டோமோ அதே இன்ஃபர்மேஷன் தான் இங்க இருக்கு, வேற எதுவுமே மாறல. ஓகே, இங்க பாருங்க மெட்டீரியல் பர்ச்சேஸ், issued from store, transfer from other contract, direct wages, plant purchase, direct expenses, indirect expenses, profit and loss, அது எல்லாமே சேம் அங்க இருக்கிறதே தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இந்த சைடு பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது நோஷனல் ப்ராஃபிட். ஒருவேளை இந்த சைடு வந்துச்சு கிரெடிட் சைடு வந்துச்சு அப்படின்னா அது நோஷனல் லாஸ். நோஷனல் லாஸ்னா என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா பேலன்ஸ் ஷீட், அதுல போட்ட மாதிரி நம்ம லாஸ் ஃப்ரம் கான்ட்ராக்ட் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்டுக்கு என்ன ஃபார்மேட் போட்டோமோ அதே சேம் தான் இங்க கான்ட்ராக்ட் 1 2ன்னு சொல்லிட்டு போடணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இது தனியா கான்ட்ராக்ட் 1ன்ட்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் 2ன்னு போடுவாங்க. அப்படி போட வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்திலேயே பேரலா ஒரு காலம் வச்சு நம்ம வந்து கான்ட்ராக்ட் 1 2ன்னு சொல்லிடுறோம். ஆனா பேலன்ஸ் ஷீட் மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு கான்ட்ராக்டுக்கும் ஒரே இதுதான். ஓகே, ஒரு கான்ட்ராக்டுக்கும் தனித்தனியா போடக்கூடாது, இது மாதிரி ரெண்டு காலமும் வச்சு போடக்கூடாது. ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணி ரெண்டு பேலன்ஸ் ஷீட்டுக்கும் ஒன்னா போட போறோம். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற சாப்டர்ல இருந்து நம்ம ஃபார்மேட் எப்படின்றத ஃபார்முலா எப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.